ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 8. அந்த கிபோர்ட் சுஜி ஒருத்தனோட கழுத்தில் அவனோட வரலை வச்சு வெட்டுவான். அவன் டீமனாக மாறிட்டு அவனோட ஒய்ஃபையே வந்து கடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆள் இப்போ ஒரு டீமனாகவே மாறிட்டான். உடனே நம்ம டாஞ்சிரோ போயிட்டு அவனோட வாயில் துணியை வச்சு அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் காயத்தை கவனிச்சுக்கோங்க மேடம், அதில் ஒரு துணியை வச்சு அழுத்தி பிடிங்க, அந்த ரத்தம் எதுவும் வெளியே வராது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டாஞ்சிரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த குழந்தை பயப்படவும் சரி நம்ம இங்கே இருக்க வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிபோர்ட் சுஜி கிளம்புறான். நம்ம டாஞ்சிரோவால் அந்த டீமனை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, என்ன பிரச்சனையாயிரும். அந்த கீபோர்ட் சுஜி வேறு அங்கேருந்து போய்கிட்டே இருக்கான். நம்ம டாஞ்சிரோ கத்த ஆரம்பிக்கிறான், மூசான் கீபோர்ட் சுஜி, இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் சரி, நரகத்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் உன்னை தேடி வந்து கொள்ளுவேன். நீ சாகும்போது பார்க்குற கடைசி விஷயம் அது என்னோட பிளேடாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ மாசா கத்துறான். இப்போ போலீஸ்காரங்களாம் வந்து தம்பி அந்த குடிகாரனை விடுப்பா, நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க இல்லைங்க, நான் விட்டா இவன் வந்து மனுஷங்க எல்லாரையும் கொண்டுருவான், ப்ளீஸ் வேண்டாம் அப்படிங்கவும், தம்பி நீ எந்திக்கலைன்னா உன்னை அடிச்சு எழுப்ப வேண்டியது இருக்கும் அப்படிங்கவும் பார்த்தா ஒரு லேடி அவளோட கையை கிழிச்சு இல்யூஷன் பிளட் டீமனாட்டை பயன்படுத்தி அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து இல்யூஷனுக்குள்ளே மூல் கடிக்கிறா. அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனையா அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ டென்ஷன் ஆகுறான். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த லேடி வந்து கேட்கும். ஆனால் அவங்க சென்ஸ்மெல், ஆமாம் தம்பி நீ நினைக்கிற மாதிரி நான் டீமன் தான், ஆனால் ஒரு டாக்டரும் கூட, என்னால் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அது போக நானும் அந்த கீபோர்ட் சுஜியை கொள்ள தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே இந்த கீபோர்ட் சுஜி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் உங்கள் ஃபேமிலி கிளம்புறாங்க, பார்த்து போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவங்க ஃபேமிலி கிளம்புனதுக்கப்புறமா நம்ம கீபோர்ட் சுஜி எங்கேயோ தனியாக போயிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து அவன் மேலே மொதவும் சாரி அப்படின்னு சொல்லி நம்ம கீபோர்ட் சுஜி போக ஆரம்பிக்கிறான். பட் ஆனால் வெயிட் பண்ணு, ஏண்டா பயந்தாங்களோ இவன் மூஞ்ச பாத்தியா, ஏதோ செத்து போன மாதிரி இருக்கிற கேலட்டு பயல அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணவும் இவன் டென்ஷன் ஆகிட்டு அவனை அடிக்கிறான். அவன் ஒரே செகண்டில் இறந்து போயிருந்தான். என் தம்பி மேலேயே கை வச்சிட்டியான்னு ஒரு குண்டை அவனை அடிக்க பார்க்கவும் அந்த குண்டனையும் அவன் ஒரே அடியில் பறக்க விடுறான். அந்த குண்டனும் ஒரு செகண்ட்லேயே இறந்து போயிருந்தான். உடனே அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, என் மூஞ்சி பார்க்குறதுக்கு அவ்வளோ கேவலமாவா இருக்குது, நான் என்ன வயசான மாதிரி இருக்கனா இல்லைனா இறந்து போன ஒரு பொணம் மாதிரி இருக்கனா, என் ஃபேஸை பார்த்து அவன் அப்படி சொல்கிறான். முதல்ல ஓ மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நகத்தை பெருசாக்கி அவன் மூளைக்குள்ளே இவனோட ரத்தம் அவ்வளோத்தையும் இறக்கி, என்னோட ரத்தம் உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா, அதை ஹியூமன் உடம்பால் தாக்கு பிடிக்க முடியாது, ஒரே செகண்டில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அந்த இடத்துலையே கொடூரமாக கொன்றுதான். இப்போ ஒரு சொடக் போடவும் அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. ஹானஃபுடா இயரிங்ஸ் போட்டிருக்கிற ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறான். இந்த கீபோர்ட் சுஜியே பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். ஹானஃபுடா இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீபோர்ட் சுஜியே ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறான். டேய் தம்பி, காசெல்லாம் பெரிய விஷயமே இல்லைடா, என் சாப்பாடை நீ கீழே போட்டு போயிட்ட பற்றி அதான்டா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும். சரி ஓகே எனக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க சாப்பிடுதான் அப்படிங்கும். பொண்ணு அந்த வாயில் இருக்கிறத எடுத்துகிட்டு நீயும் சாப்பிட்டு பாரு அப்படிங்கும். எனக்கு 2 பிளேட் தாங்க நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக திரும்ப நம்ம கடைக்கு வா தம்பி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ நெசுக்கோ அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா நெசுக்கோ நிற்கிறா. ஆக்சுவலி அந்த லேடி கூட வந்த அந்த ஒரு பையன் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லேடி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னே சரி வாரேன் அப்படின்னு சொல்கிறான். உன் கூட இருக்கிற பொண்ணு அது ஒரு டீமன் தெரியுமா, அது போக அது கேவலமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லவும், எது கேவலமாக இருக்குது, அடப்பாவி டே நெசுக்கோவை பார்த்தா கேவலமாக இருக்கான்னு சொல்கிறேன், எங்கள் ஊர்லேயே அவள் தான் அழகான பொண்ணு தெரியுமா, ஒருவேளை லைட்னிங் பத்தாமல் இருக்கும், வேணா வெளிச்சத்தில் லைட்னிங்கில் வச்சு பாரு, ஒருவேளை இருட்டாக இருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை இவள் வாயில் இருக்கிற அந்த கட்டை தான் பிரச்சனையாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு பார்த்தேன்னா இவள் அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். யாராச்சும் பார்க்குறதுக்குள்ளே சீக்கிரம் உள்ளவாங்க அப்படிங்கிறான். பார்த்தா செவத்துக்குள்ளே ஒரு பெரிய வீடே இருக்குது. அந்த லேடி கிட்டே கொஞ்சம் மரியாதையாக பேசணும், இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு அவன் மிரட்டி இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அந்த டீமன் பொம்பளை வந்துட்டு அங்கே அடிபட்டு இருந்த அந்த ஒய்ஃபை காப்பாற்றிட்டா. அண்ட் அந்த ஹஸ்பண்டை வந்து டீமனாக தான் இருக்கான், அவனை பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ரத்தத்தை பார்த்தா அவங்களுக்கு குடிக்கணும்னு தோணல, கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கவும், அந்த பையன் வந்துட்டு வயிற்றுலேயே அடிச்சுட்டு ரத்தத்துக்காக வெறி பிடிச்ச மற்ற டீமன்ஸ் மாதிரியா எங்களை பார்த்தா தெரியுதுன்னு கேட்கவும், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு டாஞ்சிரோ சொல்கிறான். மன்னிச்சுக்கோங்க நான் என்னை பற்றி இன்னும் சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேர் டமையோ அண்ட் அவன் பேர் ஈஷிரோ, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பையன் டென்ஷன் ஆகுறான். நாங்கள் மற்ற டீமன்ஸ் மாதிரி கிடையாது, நான் வந்து அந்த கீபோர்ட் சுஜியோட கேர்ஸை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த லேடி வந்துட்டு முதல்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம நெசுக்கோ போய் படுக்கவும், இப்படிலாம் படுக்கக்கூடாதுன்னு டாஞ்சிரோ சொல்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் மற்ற டீமன்ஸ் மாதிரி கிடையாது, நாங்கள் வாழ்கிறதுக்கு கொஞ்சோண்டு பிளட் இருந்தாலே போதும், அதுவுமே மக்களை கொன்று குடிக்க மாட்டேன், பிளட் பேங்க்ல இருந்து வாங்கி தான் கொஞ்சோண்டு பிளட்டை நாங்கள் குடிப்போம் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதனால தான் இவங்க மேலே மற்ற டீமன்ஸ் மாதிரி ஸ்மெல் வரல போல அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இந்த இஷிரோ இவனை நான் தான் டீமனாக மாற்றினேன் அப்படின்னு அந்த டமாயோ சொல்லவும் நம்ம டாஞ்சிரோ ஷாக் ஆகுறான். கீபோர்ட் சுஜியால் மட்டும்தான் மனுஷங்களை டீமன்ஸாக மாற்ற முடியும், பட் ஆனால் நான் 200 வருஷமாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணி இவனை டீமனாக மாற்றிருக்கேன் அப்படின்னு அந்த டமாயோ சொல்லவும், என்னது 200 வருஷமா,
200 வருஷத்தில் அதுவும் ஒரு பையனை தான் உங்களால் மாற்ற முடிஞ்சுதா? உங்கள் வயசு தான் எத்தனை அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ கேட்கவும், லேடிஸ் கிட்ட வயசை கேட்கக்கூடாதுன்னு தெரியாதவனுக்கு அப்படின்னு அந்த பையன் அடிக்கவும், அந்த டமாயோ திட்டும்போது கூட இவங்க க்யூட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு அந்த பையன் மனசுக்குள்ள நினைக்கிறான். எல்லாரையும் நான் மாற்றுறதில்ல, இவன் சாகிற கண்டிஷனில் இருந்தான், அதனால தான் நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லவும், இவள் வந்து உண்மையை தான் சொல்கிறா அப்படிங்கிறத அவளோட சென்ட் ஸ்மெல்லே தெரியுது, இவளை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ டீமனாக இருக்கிறவங்கள ஹியூமனாக மாற்ற முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த கிபோர்ட் சூச்சி அனுப்பினா அந்த 2 டீமன்ஸ் அதை வந்து நம்ம டாஞ்சிரோவை ஒரு டீமன் ஆர்ட் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த வழியாக தான் போயிருக்காங்க. அதுவும் ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அதில் ஒரு பையன் ஒரு பெட்டியை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். நம்ம பாஸ் கிட்ட எப்படியாச்சும் அவனை கொண்டு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு இந்த டீமன்ஸ் நம்ம டாஞ்சிரோவை ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மனுஷங்களா மாற்ற முடியும் அப்படிங்கவும், எப்படி அப்படின்னு ஆர்வமாக அவன் எந்திக்கவும், பக்கத்தில் நெருங்காத அப்படின்னு இவன் அடிக்கவும் அவள் டென்ஷன் ஆகிறா. நீங்கள் அவனை அடிக்கக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க, அதான் நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி மனுஷங்களா எப்படி மாற்றுறதுங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. கீபோர்ட் சூஜியால் தான் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கும் வந்து மற்ற டீமன்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் எனக்கு கிடச்சிதுன்னா அதை ரிசர்ச் பண்ணி நான் இதுக்கு எப்படியாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். ஃபஸ்ட்டு உன்னோட தங்கச்சியோட பிளட்டை நான் சாம்பிள் எடுக்கிறதுக்கு எனக்கு நீ பெர்மிஷன் தரணும். ஏன்னா எந்த ஒரு டீமனாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, 2 வருஷமாக சாப்பிடாம இருந்தால் யாராக இருந்தாலும் வெடி பிடிச்சிடும். பட் ஆனால் நம்ம நெசுக்கோ அப்படி இல்லை. மேபி அவளோட ரத்தம் கூட இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. 2வது, கிபோர்ட் சூஜியோட முக்கியமான டீமன்ஸ் அவனுக்கு கீழே ஒரு 13 பேர் இருக்காங்க. அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் கிடச்சிதுன்னா என்னால் இதில் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நெசுக்கோ மட்டும் இல்லை, மற்ற டீமன்ஸையும் உங்களால் மனுஷங்களாக மாற்ற முடியும் அப்படி தானே நம்ம டாஞ்சிரோ கேட்கவும், ஆமாம் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு அந்த டமையோ நம்ம டாஞ்சிரோவை பாராட்டுறா. உடனே அந்த பையன் டென்ஷன் ஆகுறான். இப்போ பார்த்தா இவங்க வீட்டில் அந்த டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலி அந்த 2 டீமனுமே ரொம்பவே பவர்ஃபுல்லானதுங்க. அண்ட் அதுங்களுக்கு பிளட் டீமன் ஆட் பவர் வேறு இருக்குது. நம்ம டாஞ்சிரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் ஆக்ஷன் கலந்து சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் எத்தனை தடவை கமெண்ட்டில் கேட்டாலும் சரி, நான் ஆல்ரெடி வேறு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த அனிமேவோட டைமிங், அதாவது அந்த ஒரிஜினல் டைமிங்கே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எடிட் பண்ணுற டைமிங்கும் கம்மியாக இருக்குது. ஸோ யாருமே இதுக்கப்புறம் டைமிங் கம்மியாக இருக்குன்னு கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.